வெல்கம் பேக் 12th மக்களே. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா 12th ஃபிசிக்ஸோட கொஸ்டின் பேப்பர் அனலைஸ்க்கான வீடியோ தான் நம்ம இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க நம்புறேன். ஸோ நம்ம ஒரு பிக் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? எதனாலனா நம்ம படித்த கொஸ்டின்ஸ்லாம் அதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தோஷமாக இருந்து வச்சுக்கோங்க. நம்ம அதே ஒரு எனர்ஜி நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு எக்ஸாம்ஸ் போய் நம்ம எக்ஸாம்ஸும் நல்லா பண்ணலாம். ஓகேங்களா? என்ன பண்ணுங்கள், இதில் வர கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் படிச்சிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. இதில் வர சொல்கிற லெசன்ஸில் எந்த லெசன்ஸில் அதிகமாக கேட்டிருக்காங்களோ ஸோ அந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஃபுல்லாகவும் பார்த்து. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி இருக்கும், 1 மார்க்ஸ், அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கான எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பாங்க, அதோட ஆன்சர் கீழே பின்னாடி இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? வீடியோவில் போகலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் பேஸ்ட் ஆன் த விச் ஏ சோலார் செல் ஆப்ரேட். அதாவது சோலார் செல் வந்து எந்த பிரின்சிபல் கீழே வேலை செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஃபோட்டோ வால்டிக் செல். ஓகே, ஆக்ஷன். நெக்ஸ்ட் வந்து இஃப் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் a magnetic field is 3 × 10⁻⁻t then the amplitude of electric field are for a electromagnetic wave. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூட் கேட்குறாங்க ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அதில் வந்து எவ்வளோ சொல்லிருக்காங்க பாருங்க, 900 V meter minus power 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து a toaster operating at 240 volt as resistance of a 120 ohm. அதாவது ஒரு டோஸ்டர் வந்து 240 வோல்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுது 120 ஓம் ரெசிஸ்டன்ஸில். அதோட பவர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? பவரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், அதிகமாகவே தான் இருக்கும் வாட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோக்கு வோல்டேஜ்னு இருக்கும், அதை தாண்டி பவர் வாட்ஸ், அதை தாண்டி வாட்ஸ் அதிகமாக இது பண்ணால் தான் அந்த வோல்டேஜ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது பண்ண முடியும். ஓகேங்களா? அது என்ற கிளியர் எக்ஸ்பிளேஷன் தான் நம்ம வீடியோவில் இருக்குது, எக்ஸ்பிளேஷன் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை பாருங்கள். இது மூலிமா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னா, அதாவது இப்போ நமக்கு 120 வோல்ட் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி 180 வாட்ஸ் இருக்குது. 120 வோல்ட்டு 120 வாட்ஸு, 120 வோல்ட்டு 280 வாட்ஸ். இது வந்து 280 வோல்ட்ஸு 120 வாட்ஸ். ஓகேங்களா? இது ரெண்டுத்துல எது ஷாக் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஸ்டின் கேட்குறேன். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அது ஏன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 4th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் நம்பர் ஆஃப் H லைக் ஆட்டம் வித் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் 122.4 V ஃபார் n = இது வந்து என்ன ஆன்சர்னா 3. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் நேச்சர் ஆஃப் லைட் இஸ் ஷோன். அதாவது லைட்டோட டிரான்ஸ்வர்ஸ் நேச்சர் கேட்குறாங்க. ஸோ அதோட அது போலரைசேஷன். நெக்ஸ்ட் வந்து in a oscillating LC circuit the maximum charge on the capacitor is Q. The charge on the capacitor when the energy is stored equally between the electric and magnetic field கேட்டிருக்காங்க. அதனால Q/√2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து a bar magnet of a length and magnetic moment PM is bent in the uniform an arc as shown in figure. The new magnetic dipole moment will be இது 3π/Pm. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the speed of light in ஐசோட்ரோபிக் மீடியம். அதாவது ஐசோட்ரோபிக் மீடியம்ல வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்குறேன். அதாவது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அதோட வேவ் லென்த் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து எப்படி இருக்கும், அதோட வேவ் லென்த் டிபெண்ட் பண்ணி தான் ஐசோட்ரோபிக் மீடியம் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து in a series RL circuit the resistance and inductive reactance are the same, then the phase difference between the voltage and current in the circuit. அதாவது அந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டோட டிஃபரன்ஸ் கேட்குறாங்க, ஃபேஸ் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து π/4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து the 3 capacitors are connected in triangle as shown in figure. The equivalent capacitance the points A and C is. ஓகேங்களா? என்னது 6 micro mu f. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து the threshold wavelength for a metal whose photoelectric work function is 3.313 electrovolt at அதோட ஆன்சர் என்னதுன்னா 3750 ஆம்ஸ்ட்ராங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லைட் டிரான்ஸ்மிட் பை நிக்கோல் பிரிசம். அதாவது ஒரு லைட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது நிக்கோல் பிரிசம்ல இருந்து, அது எதுக்கு இது பண்ணுறது, பிளேன் போலரைஸ்ட்டை வந்து இது டிபெண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இந்த கிராவிடேஷன் வேவ்ஸ் ஆர் தியரிட்டிக்கலி ப்ரொபோஸ்ட் பை, யார் ப்ரொபோஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து the value of forbidden energy gap for silicon at room temperature is. ஓகேங்களா? forbidden energy gap வந்து சிலிக்கானுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க 1.1 electrovolt. இதோட ஆன்சர். ஓகேங்களா? இதுல இருந்து 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடியாது. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக்கில் இருந்து படித்தாலே மோஸ்ட்லி நிறைய மார்க்ஸ் எடுத்துடலாம். அதை தாண்டி புக்கிங்ஸ் நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் வந்து அதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் படித்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லேயே நிறைய கான்செப்ட் உடனே படிச்சிருந்தீங்கன்னா ஸோ அதுலேருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா அதுவும் புக்கில் இருந்து தானே வருது. ஸோ அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அது கான்செப்டாக நீங்கள் படிச்சு புரிஞ்சிருந்தீங்கன்னா அது கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்க, அதுக்கு வந்து ஃபுல்லாக படிச்சோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் மீன் பை ஹிஸ்டெரிசிஸ், காந்த தயக்கம் என்றால் என்ன. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மாலஸின் விதியை கூறுக, அதாவது ஸ்டேட் மாலஸ்லாம். அடுத்தது வந்து டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், நிலை மின்னழுத்தம் வரையறுக்கவும். அடுத்தது a straight metal wire cross a magnetic field of flux 4 meter Weber in a time 0.4 seconds. Find the magnitude of the EMF induced in the wire. அதாவது ஒரே நேரான உலக கம்பியின் 4 மீட்டர் வெபர் பாயம் கொண்ட காந்த பாய்வு
0.4 செகண்ட் நேரத்தில் கிடைக்கிறது. கம்பியில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையின் எண் மதிப்பை காண்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் அப்ளிகேஷன் ஆஃப் சீட்பேக் எஃபெக்ட். சீட்பேக் எஃபெக்ட் வந்து நிறைய இடத்துல கேட்க வாய்ப்பு இருக்குது, நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுங்க, இதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃப் லைஃப் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சாம்பிள் இஸ் 5.01 days. கேல்குலேட் டிகே கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. இதோட ஒரு சம் இருக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க, இதை ஃபுல்லாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் மீன் பை வாட் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அதையும் ஃபுல்லாக பார்த்து. ஓகேங்களா. மின்காந்த அலைகள் என்றால் என்ன. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் மீன் பை பயாசிங் மென்ஷன் இன் டைப். பயாசிங்னா என்ன, அதோட டைப்ஸ் கேட்குறாங்க. 2 டைப்ஸ் இருக்கு, ஃபார்வர்டு பேக்வேர்டு. அது ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதோட டைப்ஸ் சொல்லிடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சார்புளித்தல் என்றால் என்ன, அது வகையில் யாவை. அடுத்து வந்து இஃப் த ஃபோக்கல் லென்த் இஸ் 150 மீட்டர் ஃபார் லென்ஸ், வாட் இஸ் த பவர் ஆஃப் த லென்ஸ். ஓகேங்களா. ஃபோக்கல் லென்த் வந்து ஒரு லென்ஸ்க்கு வந்து 150 சென்டிமீட்டர் சொல்லிருக்காங்க. அதோட பவர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் கீ வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த ஃபினாமினன் ஆஃப் லேகிங் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிஹைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதாவது நம்ம ஹிஸ்டரிசிஸ்னா என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இது. அதாவது 2 மார்க்ஸ் உங்களுக்கு எப்படின்னா, அதோட ஃபுல் எக்ஸ்பிளேஷனையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க். ஹிஸ்டரிஸ் மீன்ஸ் லேகிங் பிஹைண்ட். அதாவது ஹிஸ்டரிஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டில் நீ ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு எவ்வளோ உங்களுக்கு மார்க்கு, 1 மார்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மேலஸ்லாவும் அதே தான். மேலஸ்லாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் ஆன்சர் ஃபுல் எக்ஸ்பிளேஷன் சொல்கிறாங்க, டெஃபினேஷன் ஃபுல்லாக சொல்லிட்டு கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு வந்து எவ்வளோ, 2 மார்க். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் மட்டும் I = I cos I not cos by θன்னு சொல்லிட்டு எழுதிருந்தீங்கன்னா அது எவ்வளோ, 1 மார்க்ஸ். அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலும் பாருங்க, அதுலேயே நீங்கள் ஃபுல் டெஃபினேஷன் சொல்லியிருந்தீங்கன்னா, அதாவது எழுதிருந்தீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு அது ஃபுல் மார்க்ஸ். அப்படி இல்லாமல் நீங்கள் வெறும் டெரிவேஷன் மட்டுமே, அதாவது ஈக்குவேஷன் மட்டுமே எழுதிருந்தா அதுக்கும் உங்களுக்கு 1 மார்க்ஸ் தான். கீழே சம்ம பாருங்க, அதை கேட்டிருந்தாங்கல்ல, அதில் வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இது வந்து இதுவாகும்னு சொல்லிட்டு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும் சொல்லிட்டு கேட்டாங்க. இஎம்எஃபோட ஃபார்முலா வந்து d∅/dt, EMF = d∅/dt. ஓகேங்களா. இதில் வந்து d∅ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகேங்களா. சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், சேஞ்ச் இன் டைம். ஓகேங்களா. எவ்வளோ டைம் பொறுத்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதான் ஃபார்முலா. இதில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க, 4 × 10⁻³ வெபர் மீட்டர் தான் அது, அதனால் -3 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ஆன்சர் பாருங்க, 10⁻³ வோல்ட் ஆர் 10 மீட்டர் வோல்ட். ஓகேங்களா. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஃபார்முலாக்ஸ் வந்து ஆஃப் மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சும்மா சப்ஸ்டியூஷனுக்கு என்னது ஆஃப் மார்க்ஸ். அதை தாண்டி உங்களுக்கு வந்து என்னது, இதில் வந்து இந்த யூனிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் பார்த்தோம்ங்களா. ஓகே, ஏன்னா சொல்கிறேன், யூனிட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்ஸ் வந்து குறைக்கிறது ரொம்ப சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த யூனிட்ஸை வந்து என்ன பண்ணுங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீங்கள் போடாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மார்க் உடச்சிடும். ஓகேங்களா. நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் பாருங்கள், இது எல்லாத்துக்கும் சேர்த்து 2 மார்க், ஆஃப் மார்க்கு ஃபார் ஃபார்முலா, ஆஃப் மார்க் ஃபார் இது சப்ஸ்டியூஷனு, அப்புறம் லாஸ்ட் 1 மார்க் வந்து இது. அதில் யூனிட் ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 20th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபீட்பேக் எஃபெக்ட் கேட்டிருந்தாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதாவது 3 பாயிண்ட், 2 பாயிண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சில டைமில் மறந்து போச்சுன்னா அதில் எழுதுறதுக்கும் இது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் படிச்சு வச்சுன்னா ரொம்ப நல்லது. அதெல்லாம் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் வந்து 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பாருங்கள், λ = அந்த கான்ஸ்டன்ட் பை டெக்கை வந்து ஃபார்முலா வந்து 0.6931 T ஆஃப். ஓகேங்களா. T ஆஃப் கீழே அதுக்கு வந்து ஆன்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சப்ஸ்டியூஷன் இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் அதை இது பண்ணிங்கன்னா அந்த 0.05 இது சொன்னீங்கன்னா எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆன்சர் வந்து கீழே இருக்க பாருங்க. ஓகேங்களா. இதுவும் அதே மாதிரி தான், ஃபார்முலாக்கு வந்து ஆஃப் மார்க்கு, சப்ஸ்டியூஷனுக்கு ஆஃப் மார்க்கு, அதுக்கு ஆன்சருக்கு ஒரு ஆஃப் மார்க். ஓகேங்களா. இது ஃபுல்லாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னா என்ன. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல வந்து ஃபுல் எக்ஸ்பிளேஷன் பாருங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ் which move with speed equal to the light in a vacuum. ஓகேங்களா. அதனால இந்த மாதிரி சொல்லிட்டு கொடுத்துறாங்க. அதாவது if any one property of electromagnetic wave is mentioned, அதாவது நீங்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா டெஃபினிஷன் ஃபுல்லாக இருந்தீங்கன்னா 2 மார்க், அப்படி டெஃபினிஷன் இல்லாமல் வெறும் ப்ராப்பர்ட்டி மட்டும் ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் எழுதி வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 23rd கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் biasing means providing external energy to charge carriers to overcome the, அதாவது biasing சொல்லிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் biasingல வந்து 2 biasing எழுதினா கண்டிப்பாக அதான் என்ன biasing என்ன எழுதிட்டு டைப்ஸ் ஆஃப் biasing எழுதினா ஒரு மார்க் 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதை தாண்டி வெறும் நீங்கள் சும்மா எக்ஸ்பிளேஷன் வந்து application of suitable DC voltage across the transistor terminals is called biasing. இந்த மாதிரி சிம்பிளான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு அது மாதிரி எழுதுனாங்க. ஓகேங்களா. இந்த 2 டைப்பும் இருக்குது. 2 மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் கம்பல்சரி கொஸ்டின் பாருங்க, நான் சொன்ன மாதிரி தான் P = 1/f. ஓகேங்களா. 1/fனது அந்த 0.15 கொடுத்துருக்காங்க. அதை வந்து மீட்டரில் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. சரி, மீட்டரில் மாற்றிருக்காங்க நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதை 1.5 கொடுத்துருக்காங்க. அதான் 10⁻⁻2ன்னு போடலாம். நீங்கள் வந்து இல்லைனா அதை வந்து டெசிமல் தள்ளி நீங்கள் வந்து 1.5 போடலாம். ஓகேங்களா. அப்படி போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வந்து 0.67 D வருது. ஓகேங்களா. இதுதான் அதோட பவர். இதெல்லாம் அந்த ஆன்சரையும் சரி அதோட யூனிட்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஆஃப் மார்க் கட் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ்.
3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா டிஸ்கஸ் த பீட்டா ஓகேங்களா டிஸ்கஸ் டெகாய் ப்ராசஸ் வித் எக்ஸாம்பிள் ஓகேங்களா அதில் பாருங்க எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ஸ் வந்து நான் பண்ணுங்க ஃபுல்லாக இது பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து a copper wire of a cross sectional area 0.5 millimeter square carries a current of 0.2 ampere. If the free electron density of a copper wire is 8.4 into 1028 minus 10⁻³ ஓகேங்களா இதில் then compute the drift velocity after free electron. Drift velocity ஆனது electrons வந்து random direction மூவ் ஆகிறதுக்கு பேர் drift velocity ன்னு சொல்றோம் ஓகேங்களா அப்படி ஸ்ட்ரெயிட் டைரக்ஷன் மூவ் ஆச்சுன்னா அங்க கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் drift velocity னா random direction மூவ் ஆனா கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஓகேங்களா இதுதான் அதோட கான்செப்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அடுத்த क्वेश्चन வந்து derive the equation for effective focal length of a for lens in contact ஓகேங்களா அடுத்த क्वेश्चन பாருங்க define current sensitivity state the factors which increase the current sensitivity of a galvanometer ஓகேங்களா அடுத்து வந்து how many photos per second emanate from an 50 meter laser of a 50 millimeter nanometer okay next derive the equation for inductance of a solenoid assume that the length of the solenoid is greater than its diameter நல்லா பாத்துக்கோங்க இந்த solenoid வரனா 4th lesson இந்த 4th lesson வந்து 3rd lesson 3 marks வந்து நிறைய பேர் படிக்காமலே இருப்பீங்க ரொம்ப டஃப்பாவும் இருக்கன்றவங்க காண்டாவும் இருக்கன்றவங்க கான்செப்ட் படிக்காம இருப்பீங்க ஸோ இந்த லெசன் ஃபுல்லா கொஸ்டின் படிச்சிடணும் ஓகேங்களா ஸோ நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் அதில் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு 2-3 3 மார்க்ஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸில் கேட்கலனாலும் உங்களுக்கு 3 மார்க்ஸ் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுங்க அதை படிங்க 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்குமே பாருங்க எந்த லெசன்ஸ் கொஞ்சம் கொஸ்டின் எதுவுமே கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வால்யூம் இருக்க ஃபர்ஸ்ட் 3 லெசன் அப்புறம் 5th லெசன் தான் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேனா அதை பார்த்துட்டு ரேண்டமாக கேட்டிருக்காங்க ஆனால் இந்த 3 மார்க்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த 3rd லெசன் 4th லெசன் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க சொன்னா பண்ணுங்க ஃபுல்லாக படிச்சு ஓகேங்களா அடுத்து வந்து define the equation of அதான் ஓகே சொல்லிட்டோமா நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் இன்டர்ஃபரன்ஸ்க்கும் டைஃப்ராக்ஷனுக்கு என்ன வித்தியாசம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் இன்டர்ஃபரன்ஸ் என்னது ரெண்டு வேவ் இன்டர்செக்ட் ஆகும் டைஃப்ராக்ஷன் என்னன்னா பெண்டிங் ஆஃப் பீம்ஸ் ஒரு ஷார்ப்பான எட்ஜில் பட்டு பெண்டிங் ஆஃப் வேவ்ஸ் வந்து பெண்ட் ஆகுதுனால டைஃப்ராக்ஷன் ஓகே இது வந்து நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் ஆகும் சொல்லிட்டு ஃபுல்லாக எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க ஆன்சர் கீழே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு obtain Gauss law from Coulomb's law Gauss law கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து determine the wavelength of the light emitting from which is made up of GaAsP semiconductor whose forbidden energy gap is ஓகேங்களா இது வந்து அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் ஓகேங்களா இதில் வந்து ஆன்சர் கீழே என்ன மாதிரி ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் நம்பர் ஆஃப் டிகிரிஸ் வந்து 1 மாஸ் அண்ட் ரிமைன் சேம் ஓகேங்களா அது சொல்லிட்டு எக்ஸ்பிளேஷன் சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் எக்ஸ்பிளேஷனுக்கு ஒரு மார்க் ஆஃப் மார்க் வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லிட்டு சோடியம் இஸ் கன்வெர்டட் டு த்ரோ பீட்டா ப்ளஸ் பிகா எனி அது கரெக்ட் ஓகேங்களா அது சொல்லிட்டு ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா 1 மார்க் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் இது ஒரு கீழே வந்து சம்ஸ் கேட்டுருந்தாங்க பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா I equal to NEADV இது எங்கே பார்த்துருப்பீங்க இந்த மைக்ரோஸ்கோப்பிங் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்துருப்பீங்க அந்த ஃபார்முலாவை அதில் சொல்லியிருக்காங்க VD equal to NI/A ஓகேங்களா இந்த ஃபார்முலா எழுதினா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மார்க் அதுக்கப்புறம் அது கொடுத்துருக்க சப்ஸ்டியூஷன்ஸ்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு மார்க் நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு மார்க் ஓகேங்களா பார்த்துக்கோங்க ஃபார்முலாக்கு முன்னாடி என்ன சொல்லுவேன் நிறைய இடத்துல பார்த்தா கிவன் எழுதுறீங்க நீங்கள் கிவன் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்டியூஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் கிவன் கண்டுபிடிச்சாலும் பாதி வேலை முடிஞ்சது உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் மீதி வேலையும் முடிஞ்சது எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க ஆன்சர் போட போகிறீங்க ஆன்சர் எழுத போகிறீங்க இவ்வளோ தான் உங்களுக்கு வித்தியாசம் ஓகேங்களா சொன்னால் பண்ணுங்கள் இது ஃபுல்லாக இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் அதான் அந்த இது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டயக்ராம் வித் எக்ஸ்பிளனேஷன் பொறுத்துங்க டயக்ராம் போட்டுட்டு ஆஃப் மார்க் எக்ஸ்பிளனேஷன் டயக்ராம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆஃப் மார்க் 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் வந்து 28 கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் டிஃப்ளெக்ஷன் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்டு பெர் யூனிட் காரணம் அதாவது ஃபுல்லாக 1 மார்க் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் மார்க் வெறும் ஈக்குவேஷன் மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு மார்க் மட்டும் தான் தருவாங்க ஓகேங்களா எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் சேர்த்து 1 மார்க் ஃபுல்லாக அதுவே இல்லாமல் நீங்கள் வந்து வெறும் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் எழுதிங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா புரிஞ்சுதா நெக்ஸ்ட் வந்து அடுத்த சம்கானது பாருங்க சம் பொறுத்த வரைக்கும் n equal to p lambda hc ஓகேங்களா இது ஃபார்முலா அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பண்ணாதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்றது நான் கிவ் பண்ணி எழுதிட்டு ஃபார்முலா பண்ணி உங்களுக்கு சம்ஸ் வந்து ஆல்ரெடி போகலாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா முடிஞ்சது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அந்த சோலனாய்டுக்கான இது பாருங்க டயக்ராம் மறந்துட்டீங்க நெக்ஸ்ட் வந்து அதுக்கான ஃபார்முலா நெக்ஸ்ட் வந்து அதோட ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் ஆஃப் மார்க் ஓகேங்களா அதாவது சப்ஸ்டியூஷன் எல்லாத்தையும் சேர்த்து ஆஃப் மார்க் கொடுத்தாங்க உங்களுக்கு 3 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக போட்டுருவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து 35th கொஸ்டின் வந்து இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன் பாருங்க ஓகேங்களா ஈச் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு மார்க் ஈச் 2 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மார்க்னா இதில் வந்து 3 பாயிண்ட் எழுதிருக்காங்க பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்டுக்கு வந்து 3 மார்க் கண்டிப்பாக கொடுத்துட்டாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அடுத்த கொஸ்டின் பாருங்க அந்த காஸ் லா கொஸ்டினுக்கு காஸ் லாக்கான ஃபார்முலா எழுதிட்டாங்க
ஃபார்முலா என்ன பண்ணிருக்காங்க சப்ஸ்டியூஷன் அதான் அதில் வந்து ஆஃப் மார்க் வந்து இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் டயக்ராமுக்கு வந்து ஆஃப் மார்க் கொடுத்துருவாங்க எக்ஸ்பிளனேஷன் இருந்தால் சரி டயக்ராம்ஸ் இருந்தால் சரி அதுக்கு ஆஃப் மார்க் நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபார்முலா இல்லை ஈக்குவேஷன் இருந்தாலே அதுக்கு வந்து ஆஃப் மார்க் கொடுத்து 3 மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து அதே மாதிரி அந்த எக்ஸ்பிளனேஷன் கொஸ்டின் பாருங்க அந்த கம்பல்சரி கொஸ்டின் பாருங்க அதுலேயும் அதே மாதிரி தான் ஃபார்முலா எழுதிட்டாங்க ஃபார்முலா ஆனதுக்கப்புறம் லேம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா லேம்டாக்கு வந்து ஃபார்முலா எழுதிட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணி சப்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் ஆன்சர் கொண்டு வந்து நெக்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு வந்து ரெட் கலரே சேம் ஐட்டன்னு சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தையும் நீ மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா அது என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கோ அதையும் மென்ஷன் பண்ணணும் அதுக்கான யூனிட்டி கண்டிப்பாக நீ மென்ஷன் பண்ணி ஆகணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோமா அடுத்தது ஓகே 5 மார்க்ஸ் பற்றி ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ரொம்ப கஷ்டப்பட வேணாம் explain about simple microscope and obtain equation for magnification for near point focus and normal focusing வந்து 34th கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து explain the resistance of unknown resistance using meter bridge இந்த மீட்டர் பிரிட்ஜ் கொஸ்டின் வந்து நிறைய கேட்கறது இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது ஸோ ஃபுல்லாத்தையும் படிச்சு தான் ஓகேங்களா எக்ஸ்பிளேஷன் வீடியோ அந்த இம்பார்ட்டன் கொஸ்டின் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக போட்டிருக்கோம் ஸோ பண்ணுங்க அதுக்கு கொஸ்டின்ஸ் தான் பண்ணுங்க ஃபுல்லாக படிச்சுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து 35th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் calculate the magnetic field produced at the point along the axis of a current carrying circular coil. Write the equation for a magnetic field at the center of the by using Biot-Savart's law. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் நிறைய படிச்சிருப்பீங்க நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க கரண்ட் கேரிங் காயில் வந்து படிச்சிருப்பீங்க நிறைய இடத்துல வந்து இது ஃபுல்லாக பார்த்தாங்க Biot-Savart's law வச்சு நான் பண்ண கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து நிறைய வந்து ஈக்குவேஷன் ஆஃப் angle of deviation produced by a prism and thus to obtain the equation for refractive index of a middle of the prism ஓகேங்களா இது வந்து இந்த 6th லெசன் 7th லெசன் மேபி அந்த லெசன்ஸ் 6th லெசன் வந்து கேட்கப்பட்ட கொஸ்டின் ஸோ தான் பண்ணுங்க அது ஃபுல்லாக பார்த்துருக்கேன் இதில் வந்து derive the equation of angle of deviation produced by a prism and thus to obtain equation of refractive index of a middle of the prism இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க புக்கிங் சைட்லேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸாகவும் இருக்கலாம் இது ஓகே நான் சொன்னால் பண்ணுங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிருங்க உள்ளக்க டிவியேஷன் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணுங்க நீங்கள் கான்செப்ட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா அடுத்து வந்து 36th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் obtain sequence Einstein photoelectric equation with necessary explanation okay அடுத்து வந்து find out the phase relation between the voltage and current in a pure inductive circuit draw the phasor and wave diagram இது வந்து 36th கொஸ்டின் ஆன ரெண்டு இது நெக்ஸ்ட் வந்து 37th கொஸ்டின் ஏ கொஸ்டின் பாருங்க லிஸ்ட் அவுட் த அட்வான்டேஜ் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் 10th லெசன் ஓகேங்களா 10th லெசனோட ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அட்வான்டேஜ் அதோட லிமிடேஷன் கேட்டிருக்காங்க அடுத்தது வந்து எக்ஸ்பிளைன் த மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பர் சர்க்யூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 5th லெசன் வந்து கேட்கப்பட்ட கொஸ்டின் இது சொன்னா பண்ணுங்க இந்த கன்செப்ட் உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஃபுல்லாக படிச்சிடணும் கண்டிப்பாக நீங்கள் படிச்சே இருக்கணும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நெக்ஸ்ட் வந்து calculate the electric field due to dipole at a point under axial line வந்து ஃபர்ஸ்ட் லெசன் கொஸ்டின் உங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க நிறைய தெரிஞ்சிருக்கும் சொன்னா பண்ணுங்க இந்த கொஸ்டின் வந்து ஃபுல்லாக பார்த்தோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் நியூக்ளியர் ரியாக்டர் என்ன கேட்டிருக்காங்க ரைட் ஏ நோட் ஆன் மாடரேட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோலர் ராட்ஸ் அண்ட் கூலிங் சிஸ்டம் இது மூணுத்தோட ஷார்ட் நோட்ஸும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் கே பார்த்துருவோமா ஆன்சர் கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து எக்ஸ்பிளனேஷனு நெக்ஸ்ட் வந்து நியர் ஃபோக்கஸிங் பாயிண்ட் டயக்ராமுக்கு வந்து ஆஃப் மார்க் ஓகே எக்ஸ்பிளனேஷனுக்கு ஆஃப் மார்க் அந்த டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷனுக்கு ஆஃப் மார்க் அடுத்து வந்து அதுக்கான ஃபார்முலா நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி நியர் ஃபோக்கஸிங் நார்மல் ஃபோக்கஸிங் பாயிண்ட் டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு ஆஃப் மார்க்ஸ் நெக்ஸ்ட் வந்து அதுக்கான ஃபார்முலா இது எல்லாத்தையும் எழுதினா கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க்ஸ் போட்டுருவாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து மீட்டர் பிரிட்ஜ் பாருங்க டயக்ராம் போட்டுட்டீங்க எக்ஸ்பிளனேஷனு அப்புறம் இந்த ஃபார்முலா 4 ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா அது எப்படி வந்ததுன்றதை டெரைவ் பண்ணி காமிச்சினானது டயக்ராமுக்கு 1 மார்க்கு எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க்கு ஃபார்முலாஸ்க்கு டெரிவேஷனுக்கு வந்து ஒரு மார்க்கு 5 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து 35th கொஸ்டின் வந்து டயக்ராம் வந்து எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டயக்ராம் அண்ட் காம்பனன்ட் ஸ்பிளிட்டிங் அதாவது அந்த சர்க்குலர் காயில் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான கொஸ்டின் பாருங்க டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் அப்புறம் Biot-Savart's law ஃபார்முலா எழுதிட்டு அதை அப்படியே டெரைவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று ஆஃப் மார்க்ஸ் வந்து 1 மார்க்ஸ் வந்து 5 மார்க்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஆஃப் பிரிசம் அது பார்த்துக்கோங்க ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வந்து அந்த ரிஃப்ராக்டிவ் டிவியேஷன் கேட்டிருக்காங்க பாருங்க ஆங்கிள் ஆஃப் பிரிசம் தான் அந்த கொஸ்டின் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ பெருசாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் பிரிசம் டிவியேஷன் ஓகேங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அதே மாதிரி டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் ஓகே நெக்ஸ்ட் வந்து அப் டு டி அதை வந்து டி இது பண்ணி சால்வ் பண்ணினாலே உங்களுக்கு வந்து 1 மார்க் ஆஃப் மார்க் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் டெரைவ் பண்ணினா ஆஃப் மார்க்கு அப்புறம் கிராஃபு ஸ்னெல்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் போட்டு அப்ளை பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ரிவிஷன் பண்ணால் உங்களுக்கு வந்து 1 மார்க் சொல்லி கொடுத்துருவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து 36 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அந்த Einstein photoelectric effect உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டயக்ராம் வந்துருவீங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக கொடுத்துருவீங்க இங்கே டயக்ராம் இதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி பாருங்க அந்த ஒரு இதுக்கும் டெரைவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியான ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க அடுத்து வந்து டயக்ராம் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அதான் அந்த இந்த கொஸ்டின் இதுக்கு பாருங்கள் டயக்ராமு எக்ஸ்பிளனேஷனு நெக்ஸ்ட் வந்து அதுக்கான டெரிவேஷன் போட்டுனா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
அடுத்து வந்து அந்த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது அட்வான்ஸ் மெரிட்ஸ்க்கு வந்து 3 மார்க்ஸ் 3 பாயிண்ட்டுக்கு, அதே மாதிரி லிமிடேஷன்ஸுக்கு 2 பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு 2 மார்க், 2 சேர்த்து 5 மார்க்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனுக்கு பாருங்கள், ஒரு ஈக்குவேஷன் டயக்ராமு ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு 1 மார்க். ஓகேங்களா. அதே மாதிரி டயக்ராமு ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து 1 மார்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும். ஓகேங்களா. டயக்ராமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கான டெரிவேஷன் ஃபுல்லாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ். அதை தாண்டி கீழே வந்து நியூக்ளியர் ரியாக்டர் பாருங்கள். நியூக்ளியர் ரியாக்டர்னா என்னன்னு சொல்கிறதுக்கு 2 மார்க். அதுக்கப்புறம் அந்த மாடரேட்டரு, கண்ட்ரோல் ராட், கூலிங் சிஸ்டம் இதெல்லாம் என்னன்னு சொல்கிறதுக்கு 1 மார்க்ஸ். ஓகேங்களா. இதோட உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் முடிஞ்சது. அதாவது நீங்கள் எல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இதை தாண்டி 12th பசங்களாம் இந்த ஒரு விஷயம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா என்னன்னா இன்னும் ஒரு சில மந்த்ஸில் வந்து என்ன பண்ண போகிறோம், வீலன் ஆப் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ண போகிறோம், லான்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 11th ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 11th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 12th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஜூனியர்ஸ்க்கு வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், அப்புறம் லைவ் கிளாஸ் அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ்லாம் இருக்க போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 12 கிளாஸஸ் வரைக்கும் எடுக்கிறோம். அதை தாண்டி ஜேஇ கோர்ஸ் இருக்குது, நீட் கோர்ஸ் இருக்குது, ஜேஇ கிளாஸ் கோர்ஸ் இருக்குது, நீட் கிளாஸ் கோர்ஸும் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு வீடியோஸில் நிறைய சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியல், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் போய் தேடணும்னா ரொம்ப நேரம் ஆகும். ஓகேங்களா. நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க, உங்களுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஓகே. சொன்னால் பண்ணுங்கள், நம்ம ஆப்பில் பொறுத்தவரைக்கும் என்னதுன்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோக்கு பார்க்குறதுனா அது கீழே வந்து என்ன பண்ணால் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கும், நோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா. நோட்லேயும் போய் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணலாம். அதை தாண்டி ரிசோர்ஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. ரிசோர்ஸ் ஆப்ஷன்லேயும் போயிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் அதையும் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் நீங்கள் வந்து இந்த மந்த்லி ஷெடியூலில் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ கொஸ்டின் இன்னும் முடிக்கணும் அப்படின்ற நீங்கள் ஃபீட்பேக்ஸ் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. என்ன பண்ணுங்கள், ஆப் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே. பாய்.